ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 8ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், பணி தொழில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயத்துலலாம் என்னென்ன விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு செவ்வாய் பகவான், அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு இரக்கத்தோடு உதவக்கூடிய நபர்கள். உங்களை சீண்டினால்தான் நீங்கள் எரிமலையாக தோன்றுவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகஸ்தாரர்களுக்கு அலுவலகத்தில் தங்களுடைய பணிகளை விரைவாக முடித்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் வாங்கி மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும், லாபமும் உயரும். குடும்ப தலைவர்களுக்கு குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியர் இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு தங்களுடைய சக ஊழியர்களால் பண உதவிகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு அரசு தேர்வு என்பதால் பய உணர்வு அதிகரிக்கும். நன்கு படித்திருப்பது நல்லதுங்க. உடல்நலமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமையை நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவால் நிறைய விதமான ஆதாயங்கள் கிடைக்கும். இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. பணவரவு அப்படிங்கிறது கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக இருக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அப்படிங்கிறது இப்பொழுது அனுகூலமாக நடக்கும். இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள், அதுவும் பொதுவாக பெண்ணுடைய பக்கபலம் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே மாத பிற்பகுதிக்கு மேலே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. வீட்டு பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போவது அதை விட ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதிகாரிகளின் ஆதரவோடு சலுகைகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு ஏற்படும். வியாபாரமும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸும் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இறங்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கும். கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கைக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் பிப்ரவரி மாதம் 9, 11. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 2, 7.
வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பைரவர். செய்ய வேண்டிய 2வது பரிகாரம், அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது நன்மையை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும். ஸோ இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக பரிகாரமாக செய்யுங்க. நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த தெய்வங்களும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபார ரீதியாக நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், படிப்பு மாற்றம் போன்றவை உண்டாகும். மேலும் எதிரிகள் ஒன்றிணைப்பு கூடி நல்ல காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. கழுத்து, அடிவயிறு போன்ற விஷயத்தில் மிகுந்த கவனமாக ஆரோக்கிய ரீதியாக இருக்கணும். தலை சுற்றல், மயக்கம் போன்ற பெண்களுக்கு வரும் வாய்ப்புள்ளதால் உணவு தொடர்பான விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. நட்புக்காக தொலைதூர பயணங்கள் ஏற்கொண்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. மேலும் சுப்பிரமணிய பூஜகத்தை கேட்பதும் படிப்பதும் பல விதத்தில் நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோக ரீதியாக நன்றாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. படைப்பாளர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். பண வரவு அற்புதமாக அமைஞ்சிருக்கு. புதிய முதலீடுகளை செய்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. வியாபாரிகள் மிகுந்த பதட்டமாக இருப்பாங்க. அந்த பதட்டமான நிலைகள் கட்டாயமாக மாறும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. யோக பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாக போகுது. எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க. தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது, முக்கியமாக இந்த காலகட்டத்திற்கு பிறகு தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த பகைகளான நிலைகள் எல்லாமே மாறப்போகுது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளே உண்டாக கொடுங்க. இதற்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய விதமான பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தவிர வேறு எதற்குமே இடம் கிடையாது. அந்த வகையில் தான் கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு பயமும் எடுத்துக்க வேண்டாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு நிறையவே அமைஞ்சிருப்பதனால இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்களும் நடக்கும். இதுவரை இருந்து வந்த பயம், பதட்டம், குழப்பம் நிலைகள் எல்லாமே மாறி மன தெளிவோடு நல்ல காலகட்டம் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க. மேலும் திட்டமிட்டு செய்யும் எல்லா காரியத்துலையுமே நல்ல ஏற்றத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் வழிபாடு சகல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ முருகப்பெருமான வழிபட்டு வாங்க, நல்ல பலன் பெறுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் விருச்சிக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி 8க்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான நல்ல பலன்களும் நிறைய விதமான விஷயங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி முன்னெச்சரிக்கையாகவே இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.